ஓகே நவ் முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து இந்த அரைச்ச பவுடர் வந்து இப்போ வேண்டியாச்சு. நீங்களே நேராக பாருங்கள் கறி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள நான் வந்து இப்போ வந்து இந்த பவுடரை ஆட் பண்ணி வந்து ஓகே எங்கே பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் ஓகே அப்படியே இருக்கட்டும் முருங்க பாருங்க கட் பண்ணிட்டு வந்து ஏன்னா நாட்டுக்கோழி வந்து நல்லா நீங்கள் வந்து அவிய விடணும் வந்து ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் அவியறது கொஞ்சம் டைம் ஆகும் வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டுன்னு சொன்னால் வந்து அவிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னம் இந்த மசாலா போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து மூடி விடுவோம் வந்து மூடி விட்டுட்டு ரொம்ப அடுப்பை கூட்டி வைக்காதீங்க. இப்போ இந்த மசாலா போட்டோன்னா வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வைங்க வந்து ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா ரொம்ப கீழே வந்து அடி பிடிச்சிடும் வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷத்தால் வந்து பாருங்கள் எப்படி வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வருதுன்னு பாருங்கள் வந்து அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் வந்து இது நீங்கள் வந்து எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம் வந்து நாட்டுக்கோழி என்னாலே உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட உங்களுக்கு தெரியும் வந்து நாட்டுக்கோழி இந்த டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் வந்து நீங்கள் வந்து இப்போ சப்பாத்தியோட சாப்பிட்லாம் புரோட்டோட சாப்பிட்லாம் இல்லை ரைஸோட சாப்பிட்லாம் இல்லை இட்லியோட சாப்பிட்லாம் என்ன உங்களுக்கு விருப்பமோ அதோட இந்த நாட்டுக்கோழி கறி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மெதட்லேயே செது பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் இது வந்து கொஞ்சம் குறைவாக கிரேவியாக செய்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வந்து அது உங்களுக்கு. மற்றபடி நான் பாலோ இதெல்லாம் ஒன்றும் விடையில்லை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் பால் விட்டு எப்படி செய்கிறேன்றதை கூட நான் வந்து உங்களுக்கு செய்து காட்டுறோம் வந்து. இந்த வீடியோவில் வந்து இந்த மெதட்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இதே வந்து நீங்கள் வந்து தோசைக்கும் வந்து என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிடலாம். என்ன உங்களுக்கு என்ன டிஷ்ஷில் விருப்பமோ அந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வந்து. ஓகே ஒரு 2 மினிட்ஸில் வந்து இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடணுன்னு நீங்கள் உப்பை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து எலும்பு கம்பளி விட்டுக்கலாம் வந்து விட்டுட்டு வந்து அப்படியே வந்து இதை வந்து ஒரு 1 மினிட் வந்து அப்படியே விட்டு அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு இல்லை நிப்பாட்டி கூட நீங்கள் விட்டுடலாம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு கறி வேணுமன்றதை பார்த்து நீங்கள் அவ்வளோத்தையும் செது விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே வந்து இந்த நேரத்துலேயே வந்து செது பாருங்கள் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல இதாகவும் இருக்கும் வந்து. ஓகே இப்போவே நீங்கள் பாருங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் வந்து ஒரு நாட்டுக்கோழியில் வந்து இது ஒரு சூப்பரான டிஷ் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் வந்து இது நான் வந்து செய்வன் வந்து கூடுதலாக வந்து நீங்களும் வந்து இந்த இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க வந்து நல்ல இதாக வந்து இருக்கும் வந்து ஒரு நிமிஷம் விடுவோம் வந்து 1 நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி இன்னும் டேஸ்ட்டாக அப்படி வருதுன்னு சொல்லி வந்து இது வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ் வந்து இதில் வந்து ஒன்றும் பெரிய இதண்டு இல்லை வந்து சிம்பிளாகவே செய்யலாம் வந்து இந்த மெதட்டு நான் இந்த மசாலா எல்லாம் எப்படி செய்யணும்னு சொன்னால் வந்து அந்த இது இப்படியே செய்யுங்க அந்த அளவுக்கு போடுங்க.
நீங்கள் வந்து உங்களுக்கு உரைப்பு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வந்து. அது பிரச்சனை, அது உங்களை உரைப்பு தகுந்த மாதிரி போடுங்க வந்து. நான் வந்து ஒரு மீடியமாக போட்டிருக்கேன், ஒரு மீடியத்தை விட ஒரு கொஞ்சம் மாதிரி நான் போட்டிருக்கிறேன் வந்து. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுங்க வந்து. இதே வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் ரைஸ் இது போட்டு நீங்கள் வந்து ஒரு ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு தொக்கு பிரியாணி மாதிரி கூட நீங்கள் செய்து விடலாம் வந்து. அது நீங்கள் செய்யலாம் வந்து. நான் அப்படி செய்யலாம் வந்து. நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக வேண்டி வந்து அதுக்கு நீங்கள் இப்போ தொக்கு பிரியாணி மாதிரி செய்கிறீங்கன்னு சொன்னால் இன்னும் 2-3 சாமான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் வந்து. அதை ஆட் பண்ணி வேண்டிட்டு ரைஸாக போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது தொக்கு பிரியாணி வந்து இன்னும் செமையாக இருக்கும் வந்து. அதுவும் வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சீங்கன்னு சொன்னால் எனி இல்லையன்ற டேஸ்ட்டில் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் வந்து. அது வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு தொக்கு பிரியாணியும் அதோட வந்து ஒரு ரிங்ஸோடையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிங்ஸும் வந்து நான் வந்து செய்து காட்டுறோம் வந்து. அது இப்போ இனி வந்து இப்போ வெயில் காலம் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிங்ஸ்களும் வந்து நான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வந்து. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் வந்து. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பாருங்கள் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நீங்கள் வந்து கடைசியில் வந்து இனி வந்து ஒரு கிளம்பி அப்படி வேணால் விட்டுருங்க வந்து. உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் விடுங்க வந்து. அவ்வளோ உங்களுக்கு வேணுன்றதை பார்த்து விடுங்க வந்து. எப்படி வந்துருக்குன்னு சொல்லி வந்து இதை பார்த்து இதே மெதட்டில் செஞ்சீங்கன்னா இதே சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வந்து நீங்கள் வந்து சுவையாக செய்யலாம். வீட்லேயே வந்து இது ஹோட்டலுக்கு போகணும் அங்கே போய் சாப்பிடணுன்றது இல்லை வந்து. இதே மெத்தட்டை ஃபாலோ பண்ணுங்கள் வந்து. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி விடுங்க வந்து. தேங்க்யூ வெரி மச். ஓகே.